நிலா கிட்ட க்ளோஸ் ஆகாம இருந்ததுதான் தப்புன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இப்போ நான் நிலா கூட போய் பட்டாசு எல்லாம் போட்டு விளையாடினா அவன் என் கூட க்ளோஸ் ஆவால. சூப்பர் ஐடியா இருக்கு. இங்க இருந்து இம்ப்ரெஸ் பண்ண பாரு. போ 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 போ. சரி 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 இருங்க. என்ன ராதிகா, நானும் பட்டாசு போட போவா? ஏய், இங்க சமையல் வேலையெல்லாம் இவ்ளோ கிடக்கு, நீ சின்ன பிள்ளை மாதிரி பட்டாசு போட போறேங்கற? நானும் பட்டாசு போட போறேன். ப்ளீஸ். என்னடி இது, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? அக்கா, நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்ம வேலைய பாத்துக்கலாம்க்கா. நம்ம ராதிகா தான் பட்டாசு போடணும் ஆசைப்படுறால, போடட்டுமே. சரி சரி போ, நீ போய் ஜாக்கிரதையா பட்டாசு போடு. நிலாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் போறதே அதுக்கு தானே அத்தை. சரி போ. வரேன் அத்தை. கதிரு, இன்னும் 20 நிமிஷத்துல சாதம் வெந்துரும்பா. சரிமா. பாயசம் இத முடிச்ச உடனே அவியல் பண்ணணும், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணணும், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோசு கூட்டு. ஓகேவா? தானோ தண்ணி வேணும், ஒரு நிமிஷம் இரு. சரி பாயசம் இந்தா குறா, இது பொரியலுக்கு பொடி பொடியா நறுக்க சொல்லு. சரி சரி, இதை எடுத்துட்டு போ. இந்தா. கொண்டா. கதிர் தம்பி, அம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னா கை கழுவுறதுக்கு குடிக்கிறதுக்குன்னு தண்ணி வேணும்ல. ஆமாப்பா, நமக்கு கூட சமைக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும்பா. சரிமா. அப்ப நானும் மாமாவும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். மாமா போயிட்டு வந்துடலாமா? சரி மாப்ள, இது முடியற பக்கத்துல தான் இருக்கு. பாயசமும் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க.